அம்மா, சதீஷ் கிட்ட போய் சொல்லிதான் இங்க வர வச்சியா? இல்லம்மா, எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகம். சதீஷ் வரதுக்குள்ள உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. அத்தை, உங்களுக்கு யார் மேல சந்தேகம்? அந்த ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாருன்னு சொல்லுங்க அத்தை. அது வந்து அப்படி எது முட்டாள்தனமான முடிவு எடுத்தீங்க? அஞ்சலியை மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்தையும் தூக்கு மேடைக்கு கொண்டு போற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அத்தை, தயவு செஞ்சு சொல்றீங்களா இல்லையா? பண்ணீங்க என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு கேணைய மாதிரி தெரியுதா? நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? ஏதோ செட்டப் டிராமா போடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வாணி மகால்ல போடுங்க, என்கிட்ட வேண்டாம். சதீஷ், நீங்க பேசுறத கேட்டு வயித்துல இருக்க நம்ம குழந்தை 8 உதைக்குது தெரியுமா? வாய மூடு. உங்க அம்மா என்னன்னா கொலைகாரனை காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, நீ குழந்தைய பத்தி சொல்லி ஏமாத்துறியா? இந்த பார், எந்த குழந்தையும் உன்னை என்னையும் சேர்த்து வைக்க போறது கிடையாது. சதீஷ், என்ன பேசுறீங்க? இது நம்ம குழந்தை, இது கூடவா நம்மள சேர்த்து வைக்காது? என்னது, இது நம்ம குழந்தையா? மாப்ள, இல்லையா? இல்லையா சதீஷ்? நீங்க என்ன நம்பலையா சதீஷ்? சொல்லுங்க சதீஷ், நீங்க என்ன நம்பலல? சொல்லுங்க, என்ன நம்பலல? இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. மாப்பிள்ள, ஏதாவது பண்ணிக்க போறா, அவளை காப்பாத்துங்க. அஞ்சலி, அஞ்சலி நில்லுமா. அஞ்சலி, அஞ்சலி சொல்றது கேளு, போகாதமா. அஞ்சலி நில்லுமா. மாப்பிள்ள, மாப்பிள்ள வாங்க. அஞ்சலி நில்லுமா. அஞ்சலி நில்லுமா. மாப்பிள்ள, அவ கடலுக்கு போறா, ஓடி வாங்க மாப்பிள்ள. அஞ்சலி, ஐயோ மாப்பிள்ள, அந்த அஞ்சலி காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி போவாதம்மா. இல்லம்மா, அஞ்சலி நான் சொல்றது கேளுமா. வேண்டாம்மா அஞ்சலி, அஞ்சலி அம்மா சொல்றது கேளு. அஞ்சலி, அஞ்சலி வேண்டாம், போறேன் பேரு. அஞ்சலி விடுமா. ஐயோ விடுமா. மாப்பிள்ள போறேன். அஞ்சலி, அஞ்சலி விடு சொல்றேன்ல. அஞ்சலி சாகணும். அம்மா சொல்றது கேளுமா. வேண்டாம்மா. அஞ்சலி, நான் சாக போறேன். என்ன யாரும் அடிக்காதீங்க, போயிடுங்க. இங்க பாரு, அஞ்சலிக்கு வாழ பிடிக்கல. சொல்றது கேளுமா. வேண்டாம்மா. அஞ்சலி, அஞ்சலி. உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாருமே பிடிக்காத எனக்கு இப்ப கொஞ்ச நாளாவே சதீஷ்ங்கிறவர் மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆனா அவர்தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் சாகுறேன். நான் எதுக்கு வரணும்? என் வயித்துல வளர நம்ம குழந்தை, உங்க குழந்தை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். வேண்டாமா. அம்மா, அதுக்காக நீங்க பயப்படாதீங்க சதீஷ். என் சாவுக்கு நீங்க எந்த விதத்திலும் காரணமா இருக்க மாட்டீங்க. என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாம தான் நான் சாக போறேன். நான் போறேன். அஞ்சலி, நான் சொல்றது கேளுமா. மாப்ளமா, அத அவளை விடுங்க அத்தை.
அஞ்சலி, நீ சாகுறதுனா சாவு. ஆனா உன் வயித்துல வளர்ற என் குழந்தை சாக கூடாது. உன் வயித்துல வளர்ற என் குழந்தை நம்ம குழந்தைன்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா என்னால இப்போ உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா என் அண்ணா நீ சாவுக்கு காரணம் நீதான். அந்த செல்லம்மா கிட்ட பாம் எடுத்துட்டு போய் கொடுத்து வெடிக்க வச்சது நீதான் என் உள் மனசு சொல்லுது. என்ன சொல்றீங்க சதீஷ்? இத பாரு அஞ்சலி, எங்க அண்ணன் நல்லவரோ கெட்டவரோ அவர் என்ன வளர்த்தவர். அவரை சாகடிச்சவ கூட நான் எப்படி வாழ்றது? சதீஷ், என்ன நம்புங்க சதீஷ். அந்த பாம்பை நான் பார்க்கவும் இல்ல, செல்லம்மா கிட்ட கொடுக்கவும் இல்ல. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்னைக்கு கோயிலுக்கு வந்து நம்ம 2 பேரும் நல்லா சேர்ந்து வாழலாம்னு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்களை நான் பழி வாங்கணுங்கிறத விட்டுட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழணும் தான் இப்ப கூட சொல்லிட்டு இருக்கேன் சதீஷ். மாப்பிள்ள, அஞ்சலி தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றால, அவளை நம்புங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க மாப்பிள்ள. அத்த, எனக்கு அஞ்சலி மேல அன்பு பாசம்லாம் இருக்கு. என் குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவ கூட இருக்கணும், அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னால முடியல. என்னைக்கு என் அண்ணா அண்ணி சாவுக்கு காரணம் அஞ்சலி இல்லைன்னு தெரியுதோ அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன். அஞ்சலி, வாமா. மாப்பிள்ளதான் சொல்லிட்டார்ல, உன் மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்குன்னு. தைரியமா இரு அஞ்சலி. இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவுக்கெல்லாம் நீ வரக்கூடாது. கண்டிப்பா நீயும் சதீஷும் சேர்ந்து வாழத்தான் போறீங்க. போலாம். வாமா. ஏமா நிக்கிறவங்களா மனுஷனா தெரியல, நாங்களா லைன்ல நின்னு வாங்கல. போமா லைன்ல வாமா. ஏமா அன்னதானம் தரோம், எல்லாரும் கிடைக்குமா? போமா போய் லைன்ல வாமா. நல்லா இருங்கய்யா. ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. மாமா, என்ன மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி தானே கும்பிட வந்த, போ சாமி கும்பிட்டு போ. என்ன மாமா இப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு நான் தலையெழுத்தா? எல்லாருடைய தலையெழுத்து ஆண்டவன் தாமா எழுதுறான். ஏன் தலையெழுத்து இங்க நான் இன்னைக்கு பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்கேன். என்ன பண்ண சொல்ற? நீங்க வாங்க வாங்க விடுமா, மாமா, வாங்க விடுமான்ற. எங்க கூட்டிட்டு போற? வாங்க விடுமா, வாங்க மாமா. கை விடுமா. கிடைக்கிற அன்னதானம் லேட் ஆயிடுச்சுன்னா கிடைக்காம போயிடும், அதை கெடுத்துடாத. என்ன மாமா, உங்க புள்ள என்னன்னா நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு நிம்மதியா இருக்கீங்கன்னு சொன்னாரு. அவ ஏமா சொல்ல மாட்டான்? என்னை வீட்டை விட்டு வெளியே அமிச்சான்ல, பின்ன இதுவும் சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். மாமா, அவரை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க மேல அவர் எவ்வளவு பெரிய வச்சிருக்காரு. ஒரு குழந்தை இறந்து போனனாலதான் அவர் கொஞ்சம் அப்படி இருக்காரு. நீங்க வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம் வாங்க. நீ உன் புருஷனை விட்டு கொடுப்பியாமா? ஜாடிக்கத்த முடிதானே, போய் வேலையை பாருமா. நான் தான் உங்களுக்கு 3வது மனுஷன் ஆயிட்டானே. என்ன மாமா அப்படி பேசுறீங்க? ஒரு குடும்பம்னு இருந்தா
அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வராதா? அட விடுமா, அந்த நன்றி கட்டவனை போய் என் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கே. ராமாயணத்துல அப்பன் புள்ளைய காட்டு காமிச்சான், ஆனா கலியுகத்துல புள்ள அப்பனை காட்டு காமிப்பான். காடு இல்ல இருந்தா போய் தொலைஞ்சிருப்பேன். ஏதோ இந்த கோயில வந்து கிடக்குற, விதி வந்தா போய் சாவரம் போ. மாமா, உங்களோட அப்படியெல்லாம் விட மாட்டேன். உங்களுக்கு நான் இருக்கேன் மாமா. அடாடா, ரொம்ப சந்தோஷம் தாயி, ரொம்ப சந்தோஷம். நீயாவது என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? என் குழந்தை எப்படி இருக்கா, என்ன பண்றா, யார்கிட்ட விட்டுட்டு வந்தேன்னு கேக்குறீங்களா? எனக்கு என்ன உறவு இருக்குன்னு என்ன போய் கேட்க சொல்ற? எல்லாமே அந்த ஏகே தானே, அவர் தானே அந்த குழந்தைக்கு தாய் மாமா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்ன சொல்லணும்? அன்னைக்கு ஃபங்க்ஷன் நீ நடந்துட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இருக்கேன், உங்க அப்பா இருக்காரு, ஒரிஜினல் தாய் மாமா மணியரசு இருக்கா. இப்படி எல்லாரையும் விட்டுட்டு அந்த ஏகேவை போய் தாய் மாமன் சொல்லியே, அந்த ஆளுதான் அந்த குழந்தை காதல பேர் சொல்லணுமா? இதெல்லாம் பண்ணியே உனக்கே வந்து வெக்கமா இல்லை? உனக்கு உன் உடம்புல உணர்ச்சி இல்லை? உனக்கு உரைக்கல? சக்கரைன்னு பேப்பர்ல எழுதினா இனிக்காதுமா. சொந்தம்னா கொண்டாடணும், உரிமை கொடுக்கணும். கொடுத்தியா? நீ கொடுத்தியா? மாமா, ஏகே செஞ்ச உதவி எல்லாம் மறந்துட்டீங்களா? நம்ம வீட்டு வாசல்ல ஜாதி மல்லி இருந்தா அந்த வாசனை தெரியாதுமா. அதே பூக்காரி கொண்டு வந்து கொடுத்தா மோந்து மோந்து பாப்போம். அந்த மாதிரி நாங்க செஞ்சது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை இல்ல? இந்த சின்ன விஷயம் உங்க மனசை பாதிச்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எது சின்ன விஷயம்? நான் ஏமா உன்னை மன்னிக்கணும்? நீயும் உன் புருஷனும் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோமா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்குங்க. புரியுதா? சரிங்க மாமா, ஆனா வீட்டுக்கு வாங்க மாமா. நான் வரமாட்டேன், வரமாட்டேன். அன்னதானம் காலி ஆயிடும், என் சோத்துல மண்ணை போட்டுறாரு. இத்தனை நாளா செத்தானா போயிடுச்சுன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்துட்டாங்க, வா வான்னு கூப்பிடுறோம். கூப்பிட்ட உடனே வந்துடுவோம்ல. சரிடா தங்கம், அழாதீங்கடா, அழாது அழாது. குழந்தைய கொடுங்க. எங்க போயிட்டு வர? பார்த்தா தெரியல, கோயிலுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் காஃபி போட்டு தெரியா? என்ன சொல்லுமா, எது கேட்டாலும் ஒரு மாதிரி பதில் சொல்ற. போகும்போது நல்லா தானே போன, போன இடத்துல ஏதாவது ப்ராப்ளமா? பொய் சொல்றவங்க கிட்ட நான் பேசுறதா இல்ல. நான் என்ன பொய் சொன்னேன்? என்ன பொய் சொன்னேன்னு தெரியாம ஏகப்பட்ட பொய் சொல்லிருக்கீங்களோ? இது பாரு சொல்லுமா, சுத்தி வளைச்சலாம் பேசாத. எதுவா இருந்தாலும் நேரடியா கேளு. முகத்துக்கு நேரா பொய் சொல்றவங்க கிட்ட என்னங்க பேச முடியும்? அன்னைக்கு மாமா பத்தி என்ன சொன்னீங்க? இங்க இருக்கிறத விட ஜாலியா ஹாப்பியா ஏதோ லாட்ஜ்ல இருக்காரு, ஹோட்டல்ல சாப்பிடுறாரு, இப்படி கதை கதையா விட்டீங்களே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதுக்காக என்னவா? ஒரு வாய் சோறுக்காக கோயில்ல கியூல நிக்கிறாரு, என் கண்டால நான் பாத்தேங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? அவரா தேடிட்ட வாழ்க்கை அது, பட்டாதான் புத்தி வரும். நல்லா இருக்குங்க, இப்படி பேசுறீங்களே. நாளைக்கு நம்ம குழந்தை கோவப்பட்டு நாள் கணக்கா பட்னி இருந்தா பட்டாதான் புத்தி வரும்னு விட்டுடுவீங்களா? என்ன வளர நீ? விவரம் தெரியாத குழந்தையோ சித்தப்பாவும் ஒண்ணா? ஒண்ணுதாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரியவங்க குழந்தைங்களா மாறிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு அடம் பிடிப்பாங்க, கம்பேர் பண்ணி கணக்கு பார்ப்பாங்க. அதுக்காக அவங்கள ஒதுக்கிட முடியுமா? நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. பேர் வச்சு தொட்டில போடும்போது ஏகே கிட்ட நம்ம குழந்தைய கொடுத்தோமே, அது கூட அவருக்கு வருத்தம். ஆமா, சித்தப்பாக்கு வேற வேலையே இல்ல, லூசுத்தனமா ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. அப்படி இல்லைங்க, வயசாக வயசாக நமக்கு இந்த வீட்டுல முக்கியம் இல்லைன்னு பெரியவங்களுக்கு ஒரு குறை இருக்குங்க. அது நம்ம கண்டுக்காம விட்டுட்டா அவங்களுக்கு நம்ம மேல கோபம் தான் ஜாஸ்தி வரும். இப்ப என்ன பண்ண சொல்ற? அவர் கையில கால்ல விழுந்து கூட்டிட்டு வரணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. நீ இங்க கூப்பிட்டாலும் உடனே வரமாட்டாரு. அந்த அளவுக்கு உங்க மேலயும் என் மேலயும் கோபமா இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். அதனால தாங்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
என்ன? பெரியவங்கள இன்னும் நாசுக்கா ஹேண்டில் பண்ணணும். அவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தா நமக்கு தாங்க ஆசீர்வாதம். ஆனா அவங்களுக்கு அந்த அருமை தெரியலையே. நீயும் சரி நானும் சரி பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் நீ உங்க அப்பாவையும் என் சித்தப்பாவையும் தங்க தட்டுல வச்சு கவனிச்சுக்கிட்ட. அத அவங்க முழுசா புரிஞ்சுக்காம ஒருத்தர் ஆசிரமத்துல இருக்காரு, இன்னொருத்தர் கோயில்ல இருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் 2 பேரும் நம்ம கூட வந்துடுவாங்க. அதே மாதிரி நானும் பெரியவங்க செய்ய சொன்ன எல்லா சடங்கும் சம்பிரதாயத்தையும் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இங்க இங்க பாரு செல்லம்மா, குழந்தை விஷயமா எதுவும் சொல்லாத, எனக்கும் வரும். இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் நான் செய்ய சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வந்தது அஞ்சலியோட விஷயம். வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு நிக்கிறா. அவ வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரணுங்க. அதுக்கு நீ என்ன பண்ண போற? 4 நல்லவங்களோட ஆசீர்வாதம் அவளுக்கும் அவ குழந்தைக்கும் கிடைக்கணுங்க. அதுக்காக அவளுக்கு வழக்காப்பு நடத்த போறேன். ஏன், இது அவ பெத்தவங்களுக்கு தெரியாதா? சதீஷ் பண்ற கலாட்டால அவங்க செய்வாங்கன்னு எனக்கு தோணல. நான் சொல்லி பாக்குறேன். செல்லம்மா, நீ சத்தியத்தை மீற பாக்குற. ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு தடவை. போயிட்டு வரோம். சரிங்கம்மா. ஹலோ ஹலோ, நான் செல்லம்மா பேசுறேன். நல்லாவே தெரியுது. என்ன அதிசயமா எனக்கு ஃபோன் பண்ற? இன்னைக்கு மழை தான் வரப்போகுது. இது அஞ்சலி அம்மா கிட்ட பேச வேண்டிய விஷயம். அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் நேரா விஷயத்துக்கு வரேன். அஞ்சலி நிலைமைய நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக அவளுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயம் எல்லாம் காலத்தோட செய்யாம இருக்கிறது தோஷமா போயிடும். என்ன பில்டப் எல்லாம் பலமா இருக்கு? சொல்றது என்னவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. அஞ்சலிக்கு வளக்காப்பு நடத்தலான்னு ஆசைப்படுறேன். ஓஹோ, ஆமா, எங்க வச்சு நடத்த போற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க வீட்டுல தான். இல்ல, உங்க வீட்டுல வச்சு வளகாப்பு நடத்துற சாக்குல இன்னொரு காருக்கு வெடிகுண்டு வைக்க போறியோன்னு கேட்டேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? 4 சுமங்கலி வீடு ஏறி வந்து அஞ்சலி ஆசீர்வாதம் பண்ணா அவளும் அவ குழந்தைய நல்லா இருப்பான்னு நினைச்சு ஒரு விஷயம் சொன்னா இப்படி தேல் கொட்டுற மாதிரி பேசுறீங்களே. நானும் அதையே தான் சொல்றேன். அஞ்சலிக்கு நல்லது நடக்கணும்னா நீ ஒத்த சுமங்கலியா படியேறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. சதீஷோட கார்ல நான் தான் பாம்பு வச்சேன்னு நீ மட்டும் சரண்டர் ஆயிட்டேன்னு வையேன், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அஞ்சலியும் சதீஷும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. என்ன செய்றியா? நீ அங்க செய்ய போற? ஐயடா, பேச வந்துட்டா பேச. யார் போன்ல? யாரும் இல்ல, முதல்ல வண்டியில ஏறு. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி சார். என்ன சொன்னாங்க? இதுக்குதான் சத்தியத்தை மீறாதுன்னு சொன்ன. தலை குனிஞ்சு நிக்கிற பாத்தியா?